ஹோட்டல் மேனேஜர்ண்ணே. சார் வணக்கம் சார். யாரை கேட்டு மேன் இந்த சாப்பாடை வெளியே எடுத்துட்டு போறேன்? சார் அவர் மேல எந்த தப்பும் இல்லை சார். சார் என் பேர் காளி சார். ராதம் ஆசிரமத்திலிருந்து வர குழந்தைங்களுக்காக சாப்பாடு நான் தான் சார் கேட்டேன். வயசான ஆளாச்சேன்னு பாக்குறேன் இல்லைன்னா? சார் எனக்கு வயசெல்லாம் ஆகல சார். சின்ன வயசுலயே ரொம்ப டென்ஷன் கோவத்தால சின்ன வயசுலயே முடி நரைச்சு போச்சு சார். என்ன 4 அடி அடிக்கிறனா கூட அடிங்க சார், என்ன வேணா திட்டுங்க சார். குழந்தைங்களுக்கு சாப்பாடு மட்டும் இல்லைன்னு சொல்லாதீங்க சார். பவுன்சர்ஸ், இந்த ஆளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. அவன் எதுவும் பண்ணல சார். குழந்தைங்களுக்கு மாறி அண்ணா நீ என்ன இந்த நேரத்துல? இங்க வா, இங்க வா. என்னண்ணா எல்லாருக்கும் சோறு எத்தனை வந்துறியா? கூடுவா? இல்லப்பா, கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் வேணும்ப்பா. என்னண்ணா எப்பவுமே நீ எங்களுக்கு சோறு குத்து தானே பழக்கம். என்ன விளையாடாதானே? இல்ல மாறு, குழந்தைங்களுக்காக ஒரு இடத்துல சோறு சொல்லிருந்தேன் இன்னைக்கு. அது எடுக்கலான்னு போகும்போது நம்மள கழுத்தை பிடிச்சு வெளியே. இல்ல கண்ணா, அவனை விடு. எந்த குழந்தையும் சாப்பிடாம இரு. எல்லார் வீட்லயும் ஒரு புடி சாப்பாடு கிடைக்குமா கண்ணு? நான் நாப்பி கேட்ட நீ போட்ட சோத்துல வந்த உடம்புல அதெல்லாம். டேய், வாடா வாடா எல்லாரும் வாடா. அண்ணா குழந்தைங்களுக்கு சோறு இல்லடா. இது யாருக்குமா? For Kali. ரோசி, சாப்பாடு யார் போட்டது? நீதான சாப்பாடு அனுப்பிச்சு வச்சுன்னு மேனேஜர் சொன்னாரு. வணக்கம் சார். சாரி தம்பி, அங்க நான் ஒரு மேனேஜரா நடந்துட்டேன். ஏன்னா ஹோட்டல்ல எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. மேல் இடத்துல யாராவது பார்த்தாங்கன்னா என் வேலையே போயிடும். ஆனா இங்க இது ஏன் சம்பள பணத்துல நான் வாங்கி போடுற சாப்பாடு தான். இங்க வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது நீங்க உங்களுக்காக வாழாம இந்த குழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு. உங்களை போய் கருத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டமேன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. சார், கடவுள் மனுஷ ரூபத்துல வரன்னு எங்க அம்மா சொல்லும் சார். இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் நீங்க தான் சார் கடவுள். சார் ரொம்ப நன்றி சார். தம்பி, என்ன தம்பி இதெல்லாம்?